வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கேட்கிறதுக்கு, அதை பார்த்து கேட்கறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட எங்களுடைய செய்திக்கு தலைப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தன்னுடைய விருப்பத்தை அவருடைய கையில் கொடுக்கும் போது, அவருக்கு சொல்லி அவருக்காக வாழ ஆரம்பிக்கிற வேளையில் எந்த ஒரு மனித உறவுகளும் தடை அல்லாட்டி அது என்ன சொல்கிறது, அது ஒரு அவன் யாரையுமே நம்ம பிரித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தான் நிறைய பிரிவினைகளும் நிறைய பிளவுகளும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை இன்னும் ஒருவர் ஏற்றுக்கொள்வார்ன்னு சொன்னால் அவரும் ஏற்றுக்கொண்ட நானும் ரெண்டு பேருமே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே சகோதரர்களாக நாங்கள் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பவுல் பிலமோனுக்கு என்ற ஒரு பரிசுத்தவான், அவருடைய வீட்டிலையும் ஒரு ஜெபக்கூடுகை ஆராதனை நடந்தது என்று சொல்லி நாங்கள் புத்தகங்களை பார்க்குறோம். அப்படியாக ஒரு வீட்டில் ஒரு மனிதர் வேலை செய்கிறாரு. அவர் எப்படியாக இருக்கிறாரு? ஒனேசிமர், ஒரு மனிதரை விட நம்ம சொல்லலாம் ஒரு வாலிபன். அந்த வாலிபன் பேர் ஒனேசிமு. அவர் இந்த பிலமோன் என்ற இந்த எஜமானுடைய வீட்டில் அவர் வேலை செய்கிறார். இப்படி வேலை செய்கிறார், ஒரு அடிமையாக இருக்கிறார். அந்த காலத்தில் அடிமை என்று சொன்னால் அடிமைகள் விற்கப்படுவாங்க, அவங்கள வாங்குவாங்க. வசதி உள்ளவங்க வாங்கி அவங்கள என்ன செய்வாங்க, தங்களோடு வைத்திருக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் அவங்கள வைத்து வாங்க வேண்டிய எல்லா வேலைகளையும் வாங்குவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அவங்க அடிமைகளாக இருப்பாங்க. திரும்ப விருப்பத்தை கேட்டு ஒரு வேலை தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் அவங்க திரும்ப சம்பளத்தை கொடுத்து அவங்க வைத்திருப்பாங்க. அது அந்த நாட்கள் உள்ள காரியங்கள். குறிப்பிட்ட 7 ஆண்டுகள் அவங்களுக்கு அடிமை அந்த நிலைமை இருக்கும். சிலர் அதை கொஞ்சம் காலம் வைத்துட்டு அனுப்பிவிடுவாங்க. சிலர் தங்களுக்குள்ளே அவங்கள வைத்து தங்களுடைய பிள்ளையா தங்களுடைய சௌரனாக வைத்திருப்பாங்க. இது வித்தியாசப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ஒனேசிமு அடிமையாக இருக்கிறார் பிலமோனுக்கு. ஆனால் என்ன சம்பவம், இந்த பிலமோன் என்ற அந்த தேவ மனிதர் பவுல் எப்போ போயிட்டு அந்த இடத்துல சுவிசேஷம் இயேசுக்கு பற்றி சொன்னாரோ அந்த நேரத்தில் பிலமோன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அந்த பிலமோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்க நேரம்தான் இந்த ஒனேசிமு அங்கே ஒரு அடிமையாக இருக்கிறார். ஆனால் என்ன முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஒனேசிமு இங்கே இருக்கிற காலத்தில் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். ஒருவேளை அவர் ஒரு களவு செய்திருக்கலாம். அப்படியாக ஒரு நிலைமை ஒனேசிமு பிலமோனுக்கு செய்தனால பிலமோன் வீட்டை விட்டு விரட்ட முன்னுக்கு இவரே என்ன செஞ்சிட்டாரு, வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஓடி போனது மட்டுமல்ல, இவர் நேராக போனது பவுல் கிட்ட. பவுல் அந்த இடத்துல ரோமாபுரியில் அவர் வீட்டு காவலில் அவர் ஜெயிலில் இருக்கிறார். அவர் ரோமாபுரியில் தான் அவர் கொல்லப்படுகிற ரத்த சாட்சியாய் மறிக்கிறார் இயேசுக்காக பவுல். ஆனால் அந்த இடத்துல இருக்க நேரம் அந்த இடத்துக்கு போய் ஒனேசிமு அங்கே போய் கொஞ்சம் காலம் இருக்கிறார். ஆனால் அந்த கொஞ்சம் காலம் இருக்கிற காலத்தில் இந்த ஒனேசிமுக்கு என்ன நடக்குது, செய்தி கிடைக்க. என்ன செய்தி தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வார்த்தை கூடாக பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக கூறினது மட்டுமல்ல, அந்த ஒனேசிமு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, பவுலோடே இருந்து தொடர்ந்து அவராலே உருவாக்கப்பட்ட ஊழியங்களை செய்யவும் அவர் விருப்பப்படுறார். ஆனால் பவுலுக்கும் ஒரே ஆசையாக இருக்குது, நான் ஒனேசிமை வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லி. என்றாலும் பிலமோன் இவருடைய எஜமான், பிலமோன் கிட்ட தான் ஓடி வந்திருக்கான். நான் பிலமோன் கர்த்தருடைய ஒரு பிள்ளை, அவருக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி
அவருக்கு ஒரு அனுமதி கேட்குற ஒரு கடிதம் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின பவுல் பிலமோனுக்கு எழுதின ஒரு புத்தகம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15வது வசனம், இந்த ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அதனால் 15வது வசனம் என்று சொல்கிறேன். அவர் அதாவது ஒனேசிமு என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும் படிக்கும், இனிமேல் அவன் அடிமை ஆனவனாக அல்ல, அடிமை ஆனவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும் படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். கொஞ்ச காலம் தான். இப்போ நான் திரும்பவும் அனுப்புகிறேன், இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறேன். இனிமே அடிமை இல்லை, அடிமையானவனுக்கு மேலானவனாக்க பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படி. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் நமக்கு துரோகம் பண்ணினவங்கள நம்ம இப்படி சகோதரன் நாங்கள் சொல்கிற ஒரு பெரிய எண்ணம் நமக்கு இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளை என்ற ரீதியில் வரும்போது நாங்கள் யாரையுமே புறக்கணிக்கவே முடியாது. ஒருவேளை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அவங்களுடைய போதனைகள், அவங்களுடைய சில காரியங்கள் எங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நாங்கள் அவங்கள எங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் நாங்கள் யாரையுமே நாங்கள் வெறுத்து இது பண்ணவே கூடாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே சத்துரு பிசாசு மட்டும்தான். மற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஒருவேளை அவங்க எங்களை விட நிறம் குறைவாக இருக்கலாம், அல்லாட்டி எங்களை விட படிப்பு குறைவாக இருக்கலாம், அல்லாட்டி நாங்கள் நினைக்கிறபடி அவங்க செயல்படாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய பிரிவுகள் என்ன, ஜாதி, இனம், படிப்பு, நிறம், கட்ட, உயரம், பல அந்தஸ்துகள், ஏழை, பணக்காரன், பல விதத்தில் பிரிவுகள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்த பிறகு நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவும் இல்லாதபடிக்கு நம்ம காத்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்லன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றியில் இது ஒரு பிரதான வெற்றி. என்னது, நாங்கள் எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துடைய ஸ்தானத்திலேருந்து நாங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ஒரு இடத்துல சீஷர்கள் சொல்கிறாங்க, எங்களோடு இல்லாத வந்து அங்கே நிறைய அற்புதமெல்லாம் செய்கிறான்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவங்க தூரத்தில் இருந்தாலும் அவங்க எங்களோட இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே போடுறாரு. நீங்கள் அவங்கள தடை பண்ண வேணான்னு சொல்லி சீஷர்களுக்கு அவர் எச்சரிக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாரு எல்லாரையுமே, அவர் மன்னிக்கிறவராக, அவர் ஒருவரையும் புறக்கணிக்காதவராய். ஒருவேளை யூதாஸ்காரியத் கூட இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டிய அந்த நிலை வந்தபோது, அந்த தீர்மானம் எடுத்து அவன் அந்த காரியத்தை செய்த போது, அந்த மனிதனையும் அவர் எப்படி அழைக்கிறாரு, என் நண்பனே, சிநேகிதனே என்று சொல்லித்தான் அழைக்கிறார். ஒருவேளை பேதுரு இயேசுவை மறுதளித்த போதும் அந்த பேதுரு கடைசி நேரம் மட்டும் ஆண்டவர் விடல. ஒருவேளை சேவல் கூவுறதுக்கு முன்னே பேதுரு 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்லியும் பேதுரு மறுதளிச்சின்ற போதிலும் அவர் அந்த சேவல் கூவுனோடனே அவர் பார்க்குறாரு பேதுருவை. அவர் கோபப்பட்டு பார்க்காம இருந்திருக்கலாம். அவன் தானே என்னை மறுதளிச்சிட்டான், அவன் தானே என்னை தெரியான்னு சொல்லிட்டான், நான் என்னதுக்கு அவனை இல்லை. அந்த பார்வை வந்து பேதுருவை தொட்டது. தன்னோடு இருக்கிற கல்லர்கள் கூட ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட அதில் ஒரு கல்லனை இப்படி கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் நினைச்சுக்கொள்ளுன்னு சொல்லி. அப்படின்னா என்ன ஒரு காரியம், கள்ளனாக ஆண்டவன் அந்த இடத்துல பார்க்கல, மன்னிக்கப்பட்டு அவன் என்னோடு கூட ராஜ்யத்தில் இருக்கணும்னு என்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்றைக்கி யாரோடையாவது நம்ம கோபமாக இருக்கிறோமா, விசேஷமாக ஆண்டுடைய பிள்ளைகளோடு யாரையும் நம்ம புறக்கணித்து விடாதபடி, யாரையும் நம்ம வேறு பிரித்து விடாதபடிக்கு
முடிந்த அளவு ஆண்டவருடைய இயேசுடைய அன்பை நம்ம அவங்களுக்கு அதிகமாக காட்ட வேண்டியிருக்குது. நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் வேதத்தில் நான் பார்க்குறோம், ஒரு இடத்துல பவுல் எங்களுக்கு மாட்கு வேணான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் பர்னபா சொல்கிறார், இல்லைப்பா ஏற்றுக்கொள்வோம் நம்ம போவோம்னு சொல்லி. ஆனால் இல்லை வேணான்னு சொல்லி ஒரு பெரிய தர்க்கமே வருது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். ஆனால் பின்னால் ஒருவேளை பர்னபா மாட்கை கூட்டிகிட்டு போயிட்டார், பவுல் சீலாவை கூட்டிகிட்டு வேறு வேறு துருவங்கள் அவங்க ஊழியம் செய்ய போனான்னா பின்னால் ஒரு நேரம் தன்னுடைய நிருபங்கள் அவர் எழுதும்போது சொல்கிறாரு, மாட்கும் என்னோட வந்திருக்கணும்னு சொல்கிற ஒரு வாஞ்சை பவுலுக்கு வருது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யாரோடையாவது பிரச்சனைகள், யாரோடையாவது நாங்கள் சச்சரவுகள் இருக்கணும், யாரையாவது புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள், நம்ம யாரையுமே நம்ம பிரிந்து வாழ வேண்டிய என்ற ஒரு அவசியம் இல்லை. அப்படின்னு நான் சொல்லப்போனால் என்னது, எல்லாரோடையுமே நாங்கள் தொடர்ந்து இருந்து வாழணும், அந்த ஐக்கியத்தில் இருக்கணும், அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ, ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு கொடுத்த மன்னிப்பினாலே அவங்கள பார்ப்போம்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்கிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பவுல் அதைத்தான் ஒனேசிமில் பார்த்தார், அதே பார்வையை பிலமோனுக்கு பார்க்கும்படி சொல்லுகிறாரு. இன்றைக்கி நம்மளும் அதை செய்வோமா? யாராவது அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்குல்ல, நீங்கள் அதை சரி பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு அதை விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்களோ ஆண்டோடைய கையில் அர்ப்பணிப்போமா?